பள்ளி மாணவியை ரீல்ஸ் எடுக்க அழைத்து கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் இங்கே ஒரு இன்ஸ்டா காதல் மன்னன். இன்ஸ்டா ரீல்ஸ் மோகத்தில் மூழ்கி கிடக்கும் பள்ளி சிறுமிகளே உஷார். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. பள்ளி சீருடையில் மாணவிகள் சினிமா பாடலுக்கு குத்தாட்டம் போட்டு ரீல்ஸ் வீடியோ வெளியிடுவது தற்போதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிவிட்டது. அந்த ரீல்ஸ் மோகம் பல நேரங்களில் ஆபத்தை விளைவிக்கிறது. வீடியோக்களை சாதகமாக்கி சிறுமிகளையும் மாணவிகளையும் குறிவைத்து பல சைபர் சாத்தான்களும் காம மிருகங்களும் தங்களது தாகத்தை தணித்துக் கொள்கின்றன. அப்படித்தான் இங்கு ஒரு மாணவியை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் செய்யலாம் என அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறான் ஒரு படுபாதகன். கன்னியாகுமரி மாவட்டம் கோணாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் 17 வயது சிறுமி. இவர் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார். சிறு வயதிலேயே தாயை இழந்த சிறுமி பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்து வருகிறார். இந்நிலையில்தான் கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதியன்று வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற மாணவி வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்தும் எந்த தகவலும் இல்லை. இதனால் சந்தேகமடைந்த மாணவியின் பாட்டி குளச்சல் காவல் நிலையத்தில் பேத்தியை காணவில்லை என புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவியை தேடி விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் மாணவி மணவாளக்குறிச்சி பகுதியில் உள்ள ஒரு உறவினர் வீட்டில் தங்கியிருந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது. உடனே அங்கு சென்ற போலீசார் மாணவியை மீட்டு அவரிடம் விசாரித்திருக்கிறார்கள். அப்போது மாணவி கூறிய வாக்குமூலம் போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார். ஆம், அந்த பயங்கரத்தை செய்தவர் லிஜின். 23 வயதான இவர் இரணியல் அடுத்த ஆலங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் லிஜினுக்கும் மாணவிக்கும் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மாணவி ரீல்ஸ் வீடியோ போடுவதில் ஆர்வம் அதிகம் உள்ளவர். இதனால் ஆரம்பத்தில் மாணவியின் ரீல்ஸ் வீடியோக்களுக்கும் லைக் கமெண்ட் போட்ட லிஜின் இன்பாக்ஸிலும் மாணவியின் அழகை ஆஹா ஓஹோ என வர்ணித்து கவிதை பாடியிருக்கிறார். அந்த கவிதைகளில் உருகிய மாணவியிடம் ஆசை வார்த்தை பேசி காதல் வலையில் விழ வைத்திருக்கிறார் லிஜின். இருவரும் சாட்டிங், போன் கால் என நெருக்கமாக பழகியிருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக போனிலேயே பேசி போரடித்து போன லிஜின் சம்பவத்தன்று மாணவியை நேரில் சந்தித்து ரீல்ஸ் வீடியோ எடுக்கலாம் என அழைத்திருக்கிறார். இதனை நம்பிச் சென்ற மாணவியை அங்குள்ள மலைப்பகுதியில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் லிஜின். லிஜினின் பிடியிலிருந்து தப்ப முடியாமல் அந்த சிறுமி கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். ஆனால் அந்த கூச்சல் யாருக்கும் கேட்காமல் அந்த மலைக்குள்ளேயே மறைந்து போயிருக்கிறது. வந்த வேலை முடிந்தவுடன் மாணவியை அம்போவென அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார் லிஜின். நம்பி வந்தவன் இப்படி தன்னை நாசம் செய்ததில் குழம்பி போன சிறுமி அருகிலிருந்த உறவினர் வீட்டிற்கு சென்று தஞ்சம் அடைந்திருக்கிறார். உடனே போலீசார் மாணவியை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் லிஜினை போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.